எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஸோ யாராவது உங்கள்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் என்ன தேவைன்னு கேட்டால் என்ன பதில் சொல்வோம்? பொதுவாக நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல இடம், சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு, நல்ல நிம்மதியான உறக்கம், ஒரு உடுத்துகிற ஆடை, இந்த அடிப்படை தேவைகள் நிறைவு செய்கிற போது மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்வோம். அது மட்டும் போதுமா? படிப்பு, வேலைவாய்ப்பு கிடைக்கணும். ஏன்னா இது நிரந்தரமாக நமக்கு வாழுகிற இடம், உணவு எல்லாம் தேவைப்படுது. அதுக்கு வேலைவாய்ப்பு அவசியம். அது மட்டும் போதுமா? நமக்கு இருப்பதை அனுபவிப்பதற்கு, நிலையாக வாழ்வதற்கு நோயற்ற வாழ்வு அவசியமாக இருக்கிறது. இல்லை அது மட்டும் போதுமா? வீட்டில் எப்போவும் சண்டை இருந்துச்சுன்னா நிம்மதியாக வாழ முடியாது. வீட்டுக்குள்ளே ஒருத்தர் விட்டு கொடுத்து நிம்மதியாக வாழுகிற வாழ்க்கை. நம்ம வீட்டில் மட்டும் எல்லாரும் நிம்மதியாக இருந்தால் போதுமா? பக்கத்து வீட்டில் சுற்றி இருக்கவங்களாம் நம்ம மேலே பொறாமப்படுறதும் சண்டைக்கு வருவதும் இருந்தால் அப்போவும் நிம்மதியாக நம்ம வீட்டில் இருக்க முடியாது. சரி, வீடு சுற்றம் எல்லாம் நிம்மதியாக இருந்தால் ஊர்லேயும் எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும். கோயிலில் சண்டை, பங்கு பெறல் சண்டையில் இருந்தாலும் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. சரி, ஊர் தாண்டி நாடு, விலைவாசி ஏற்றம், அரசியல் மாற்றங்கள், இது எல்லாம் நம்மை பாதிக்கிறது. இப்போ நாடும் போர் நிகழ்ந்தாலும் நம்மால் நிம்மதியாக வாழ முடியாது. சரி, ஊரும் நாடும் மக்கள் அனைவரும் நிம்மதியாக இருந்தால் அது மட்டும் போதுமா? நாம் வாழுகிற இடம் எப்படி இருக்கிறது என்பது சிந்திக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஊரில் தண்ணி இல்லைன்னா, மழை பொய்த்து விட்டது என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குளம் வற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் தான் போர் போடுவோமே என்று சொல்லலாம். போர் போட்டாலும் தண்ணி வரலன்னா, காற்று விஷமாக மாறினா, நான் இப்போ தான் டெல்லியிலேருந்து வர்றேன். டெல்லியில் இந்த காற்று மாசுபடுவதனால் எத்தகைய நிலை என்பதை அனுபவபூர்வமாக பார்க்கிறேன். சில வாரங்கள் மூச்சு விடுவதே மிகவும் போராட்டமாக இருந்தது. வீட்டுக்கு வெளியில் போக முடியாத சூழல். அதுதான் மாசுபடுகிற போது நம் நேரடியாக எவ்வாறு பாதிக்கப்படுகிறோம் என்று அனுபவிக்கின்ற ஒரு அனுபவம். அது டெல்லியில் தானே, நாங்கள் தான் சரலில் இருக்கோமே, நாங்கள் நிம்மதியாக இருக்கோம், இங்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை அப்படி சொல்லணும். அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற பிரச்சனை நம்மையும் பாதிக்கிறது. எங்கேயோ உருவாகிற வெப்ப காற்று கடலை மேகமாக மாற்றி மேற்கு தொடர்ச்சி மலை குளிர்விக்கப்பட்டு நமக்கு மழை பெய்தால்தான் நமக்கு ஆறில் தண்ணி வரும், நம்ம வீட்டில் தண்ணி இருக்கும், நிம்மதியாக இருக்க முடியும். எங்கேயோ ஒரு செய்தித்தாளில் படித்தது, ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய இந்திய மண்ணில் பல இடங்களில் மழை இல்லாமல் பொய்த்து போனதுக்கு காரணம் என்னன்னு ஆராய்கிற போது எப்போவோ கொரியாவில் நடந்த போர் தான் அதுக்கு காரணம் என்று சொன்னார்கள். கொரியாவில் நடந்த போர் நம்ம ஏன் பாதிக்குது? அப்படின்னா நம்ம எல்லாம் ஒருவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயற்கையாக மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள் செய்தது தான் நாம் இன்று அனுபவிக்கிறோம். அவர்கள் நன்மையை செய்ததனால் இன்று நம் நன்மையை அனுபவிக்கிறோம். அவர்கள் ஆறை வெட்டி வைத்ததனால் நமக்கு நீர், குளங்களை வெட்டியதால் நமக்கு நீர். நாம் நன்மையை விட்டு சென்றால் நம்முடைய பிள்ளைகள், நமக்கு வருகிற சந்ததிகள் நிம்மதியாக வாழ முடியும். அப்போது இந்த இயற்கை, நாம் வாழுகிற சமூகம், உடன் வாழுகிற மக்கள், நம்முடைய முன்னோர் என எல்லாரோடும் தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறோம். கொரோனா நமக்கு அதை தெளிவாக வெளிப்படுத்தியது. எங்கேயோ உருவானது, ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி வைத்தது. இவ்வாறு நாம் ஒவ்வொருவரோடும் தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறோம். பிறருடைய பிரச்சனைகள், பிறருடைய குழப்பங்கள் நம்மையும் பாதிக்கின்றது. இதுதான் கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. கடவுளோடும் உடன் வாழும் மனிதர்களோடும் இயற்கையோடு இணைந்து வாழ்வது தான் கடவுள் நமக்கு தருகிற முழுமையான வாழ்வாக இருக்கிறது. இன்று தொடக்க நூலில் வாசித்தோம், ஒவ்வொன்றையும் கடவுள் படைக்கிற போது அனைத்தையும் நலமென கண்டார். இது பயன்பாட்டு ரீதியாக பார்க்கிற பார்வை இல்லை. நான் இதை படைத்திருக்கிறேன், இது எனக்கு நிறைய பலன் தரும் என்று பார்க்கிற பார்வை இல்லை. நாம் பல நேரங்களில் பிறரை பாராட்டுவோம். இப்போது பாராட்டினால்
அவர்கள் நம்மை பாராட்டுவார்கள், நமக்கு நல்லது செய்வார்கள் என்கிற எண்ணத்தோடு. ஆனால் கடவுளுடைய பார்வை அப்படிப்பட்டதல்ல. முழுவதும் அன்பினால் அதை பார்த்து அனைத்தையும் நலமென காணுகிறார். ஆனால் மனிதனை படைக்கும் போது ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறது. அதுவரைக்கும் அமைதியாக படைத்தவர், வெறும் ஒரே ஒரு வார்த்தை உண்டாகட்டும் என்று சொன்னவர், மனிதனை படைக்கிற போது தனக்குள் ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார். மானிடரை நம் உருவிலும் சாயலும் உருவாக்குவோம். 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் தொடக்க நூலில் வாசிக்கிறோம். தமக்குள் சொல்லி நான் இதை தான் செய்ய போகிறேன் என்று தமக்குள் மூவர் இறைவன் தமக்குள் பேசிக்கொண்டு இந்த செயலை செய்கிறார், நம்மை படைக்கிறார். ஏனெனில் மனிதன் என்பவன் ஒரு மாண்புமிக்க படைப்பு. கடவுளின் அன்பினால், முழுமையான அன்பினால் தன்னுடைய மூவர் இறைவன் தனக்குள் இருக்கிற உறவை நமக்குள் பகிர்ந்து கொள்கிறார். அவரது சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அவரை போல் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போல் மாண்போடு, அவரை போல் இரக்கத்தோடு, அவரை போல் அன்போடு, அவர் செய்கின்ற பணிகளில் அவரை போல அவரது பணிகள் இணைந்து செயல்படுபவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே தொடக்க நூலில் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், கடவுள் நமக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அனைத்தையும் ஆண்டு நடத்துங்கள், அனைத்தையும் ஆளுங்கள். நல்லது தானே? எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த இயற்கையும் நமக்காக நாம் பயன்படுத்தலாமே, கடவுளே சொல்லிவிட்டாரே என்று நாம் எண்ணுவோம். ஆனால் இங்கே தான் ஒரு சின்ன பிரச்சனை. கடவுளுடைய டிக்ஷனரியும் நம்ம டிக்ஷனரியும் வேற வேற. கடவுளுடைய அகராதியில் ஆளுமை என்பது வேற, நம்முடைய அகராதியில் ஆளுமை என்பது வேற. விவிலியமே அது நமக்கு சொல்லி தருகிறது. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் மனித ஆளுமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று வெளிப்படுத்துகிறார். மனிதர்களை, அந்த இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்த கடவுள் அவர்களை ஒரு பழங்குடி கூட்டாட்சியாக, தான் ஆளுகிற மக்களாக, அரசரே இல்லாத ஒரு மக்கள் குழுமமாக, ஒரு புதிய சமூகமாக படைக்க விரும்பிய கடவுள் நீதி தலைவர்களை கொண்டு அவர்களை வழிநடத்தி வருகிறார். ஆனால் அந்த இஸ்ராயல் மக்கள் எங்களுக்கும் பிறரை போல அரசர் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போது கடவுள் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார். 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள். ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, அவர்களை நான் ஆளாதபடி என்னை தான் புறக்கணித்து விட்டனர். எங்களுக்கு ஒரு அரசரை தாருங்கள் என்று அவர்கள் கேட்கிற போது யாரை புறக்கணிக்கிறார்கள்? கடவுளை புறக்கணிக்கிறார்கள். அப்போது கடவுள் வெளிப்படுத்துகிறார், நான் உங்களுக்கு அரசரை தருகிறேன், ஆனால் அந்த அரசர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று வெளிப்படுத்துகிற போது அதே அதிகாரத்தில் 11 முதல் 17 வாசிக்கிறோம். உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளாவன. அவன் உங்கள் புதல்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்து கொள்வான். அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓடச் செய்வான். அவன் அவர்களை 1000 தலைவராகவும் 50 தலைவராகவும், தன் நிலத்தை உழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர் கருவிகளை தேர்கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்து கொள்வான். மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்து கொள்வான். அவர்களை, உங்கள் பிள்ளைகளை அந்த அரசன் அடிமைகளாக நடத்துவான். இதுதான் கடவுள் வெளிப்படுத்துவது. மனித ஆளுமை என்பது அடிமைப்படுத்துவதும் தனக்கேற்றவா மாற்றிக்கொள்வதும் தன்னுடைய சுயநலத்துக்காக அனைத்தையும் கட்டுப்படுத்துவதும் தான் மனித ஆளுமையாக இருக்கிறது, கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவது. ஆனால் கடவுளுடைய ஆளுமை எப்படிப்பட்டது? யோவான் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல. இயேசு நமக்கு வெளிப்படுத்துவது. அப்போ கடவுளுடைய ஆட்சி எப்படிப்பட்டது? மாண்பை தருவது, நம்மை மீட்பது, விடுதலை தருவது, வாழ்வு தருவது. இதை கடவுள் வெளிப்படுத்திய சட்டங்களில் பார்க்கிறோம். இணை சட்டம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு சட்டங்களை கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட சட்டம்? அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக சட்டம் அல்ல, உடன்படிக்கையின் சட்டம். எதற்காக?
தங்களோடு உறவில் வாழ்வதற்காக. நீங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தீர்கள், அதனால் நீங்கள் யாரையும் அடிமைப்படுத்தாதீர்கள். ஒருவேளை அவர்கள் உங்களிடம் கடன் வாங்கி அடிமையாகும் சூழல் ஏற்பட்டால் 7வது ஆண்டில் அவர்களை விடுதலை செய்து விடுங்கள். இது ஏதோ மனிதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது அல்ல. நிலங்களையும் இயற்கையுமே இதே பார்வையோடு அடிமைப்படுத்தாமல் இயற்கையோடு இணைந்து வாழுங்கள் என்று அழைப்பதை பார்க்கிறோம். லேவியருக்கு எழுதிய திருமுகம், லேவியர் அதிகாரம் 25 4 முதல் 7வது வசனத்தில் பார்க்கிறோம். நீங்கள் நிலங்களை பயிரிடுகிற போது 6 ஆண்டுகளுக்கு மட்டும் பயிரிடுங்கள். 7வது ஆண்டு நிலத்துக்குமே விடுதலை, நிலத்துக்குமே சாபத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, விடுதலை நாள். ஒருவேளை நீங்கள் அறுவடை செய்கிற போது அனைத்தையும் பறித்து விடாதீர்கள். திராட்சை பழங்களையும் கோதுமையும் அனைத்தையும் பறித்து விடாதீர்கள். உங்களோடு வாழுகின்ற ஏழைகள், கைம்பெண்கள், அவர்கள் உண்பதற்கு தேவை, அவர்கள் வந்து பறித்து கொள்ளட்டும். மனிதர்கள் மட்டுமல்ல, அங்கு சுற்றி வாழுகின்ற மிருகங்கள் அவர்களும் உண்ண வேண்டும். ஏனெனில் இந்த உலகம் உங்களுக்கானது மட்டுமல்ல, இந்த உலகம் அனைவருக்குமானது, படைப்பு அனைத்துக்குமானது. நீங்கள் மட்டும் அனுபவிக்க முடியாது, அனைவருக்குமானது. இதுதான் கடவுள் கொடுக்கிற சட்டமாக இருக்கிறது. அனைவருக்குமான நீதி, அனைத்திற்குமான நீதி. மனித ஆளுமை கட்டுப்படுத்துகிறது, அடிமைப்படுத்துகிறது. கடவுளை ஆளுமை அனைத்தையும் விடுதலை தருவதாக இருக்கிறது, வாழ்வு தருவதாக இருக்கிறது. மனிதன் ஏன் இத்தகைய ஆளுமைக்குள் உட்படுகிறான், அடிமைப்படுத்தும் ஆளுமைக்கு உட்படுகிறான் பார்க்கும்போது, பாவத்தின் காரணமாக தன்னை கடவுளாக்க முயற்சிக்கிற போது கடவுளிடந்தும் விலகி போகிறான், மனிதர்களிடந்தும் விலகி போகிறான், இயற்கையிலிருந்தும் விலகி போவதை பார்க்கிறோம். இந்த உலகம், இந்த விடுதலை பயணத்தில் பார்க்கிறோம், எகிப்தில் அடிமைகளாக இஸ்ரேல் மக்கள் தவிக்கிற போது கடவுள் அவருடைய கண்ணீரை கண்டு அவர்களை தேடி வந்து அவர்களை காப்பாற்ற முற்படுகிறார். இது ஏதோ மனிதர்களுக்காக மட்டும் அவர் கண்ணீர் விடுவதில்லை. இந்த இயற்கை, தான் படைத்த, அழகாக படைத்த, அனைத்தும் நலமென கண்ட இந்த இயற்கைக்காகவும் கண்ணீர் வடிக்கிறார். அதுதான் இன்றைய சிந்தனை. இயற்கை அழுகிற போது கடவுளும் அழுகிறார். அப்போ மீட்பு எவ்வாறு வருகிறது? அது கிறிஸ்து வழியாக நமக்கு வெளிப்படுத்துவது என்ன? மீட்பு எத்தகையது, மீட்பின் பயணம் எத்தகையது என்று வெளிப்படுத்துகிற போது கடவுள் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது பணி வாழ்வின் வழியாக. உங்களுக்கு முதல்வராக இருக்க விரும்புகிறவர் கடையராக இருக்கட்டும். மார்க் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மானிட மகன் பணி ஏற்பதற்காக அல்ல, பணி புரிவதற்காக. மார்க் 10:45. போதகரும் ஆண்டவருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் பிறருக்கு அதையே செய்யுங்கள். யோவான் 13 முதல் 14. பணி செய்கிற அழைப்பு, அதுதான் மீட்புக்கான அழைப்பு. இந்த இயற்கையை பேணி காக்க, பணி புரிய, அனைவருக்குமானதாக மாற்ற, இந்த இயற்கை முழுமை அடைய செய்வது தான் நமக்கான அழைப்பை தவிர கட்டுப்படுத்தி நமக்காக மட்டும் பயன்படுத்துவதற்காக அல்ல. இதுதான் இன்றைய 2வது வசனத்தில் பார்த்தோம், 2வது அதிகாரத்தில் பார்த்தோம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் இந்த இயற்கை அழிவிற்கு அடிமைப்பட்டிருக்கிற நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு காத்திருக்கிறது. பிரசவ வேதனையோடு காத்திருக்கிறது. கடவுள் தருகிற மீட்பு நமக்கானது மட்டுமல்ல, இந்த இயற்கையும் இணைந்த வாழ்வுக்கானது, அனைவருக்குமானது. அப்போ இயற்கையில் இருக்கிற பொருட்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாதா? நாம் எல்லாம் கற்காலத்துக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இயற்கையெல்லாம் பயன்படுத்தினாதானே வாழ முடியும். அப்போ இயற்கையை எவ்வாறு பயன்படுத்துவது? தேவைக்கு ஏற்ப பயன்படுவது. தேவை என்ன, பேராசை என்ன, இந்த வேறுபாட்டை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிக உற்பத்தி செய்கிறோம் என்பதற்காக அதிக விளம்பரம் செய்யப்படுகிறது. அதிகமாக விளம்பரம் செய்யப்படுவதனால் நமக்கு வாங்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது. எப்படி விளம்பரம் செய்கிறாங்க? பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, அந்த வீட்டில் வாங்கிட்டாங்க, மேல் வீட்டில் வாங்கிட்டாங்க, கீழ் வீட்டில் வாங்கிட்டாங்க.
எல்லா வீட்டில் வாங்கணுங்கிறதுக்காக நாமளும் வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை. நாம் கை காட்டி பொம்மைகள் அல்ல. பிறர் வாங்கிவிட்டார்கள் என்பதற்காக நாமும் வாங்க வேண்டிய அவசியம் அல்ல. அப்படி வாங்கினோம் என்றால் இந்த சமூகத்திற்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம். கார்ப்பரேட் தொழில் அதிபர்களுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் கை காட்டுகிற பாதையில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இங்கே போன்னு சொல்லும்போது நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். விளம்பரங்களை பார்த்து நம்மை இழந்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக சாப்பிட்டா என்ன நடக்கும்? நம்முடைய தேவையை மீறி சாப்பிடும்போது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நோய் வரும், அதிகமான கழிவு நம்மை விட்டு அகலும் இல்லையா? அதுதான் நடந்துட்டுருக்கு. நம்ம வீடுகளை போய் பார்த்தோன்னா எத்தனை பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று தெரியும். எத்தனை பொருட்கள் அலமாரியிலேயே அப்படியே இருக்கிறது, ஷோகேஸ் பொம்மைகளாக அங்கேயே இருக்கிறது என்று தெரியும். எதை உண்மையாகவே பயன்படுத்துகிறோம் என்று வேறுபாடு தெரிகிற போது நம்முடைய வீட்டில் இருக்கிறதுல ஏதோ கொஞ்சம் சொற்பமான விஷயங்கள் தான் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ மீதியெல்லாம் எதுக்கு வாங்கணும்? எதுக்கு நம்ம வீட்டை அடைத்து வைத்திருக்கிறோம்? குப்பைகள் பெருக்கிற போது ஆறுகள் குப்பையாக மாறுகிறது, சாக்கடைகளாக மாறுகிறது. இந்த நம்முடைய வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும். நேற்றைக்கு பவனி போகிற போது எல்லாருக்கும் தேநீர்லாம் கொடுக்கப்பட்டது, நீர் கொடுக்கப்பட்டது. அந்த பாட்டில்லாம் எங்கே? தெருவில் தூக்கி போட்டுட்டு போனோம் இல்லையா? இந்த தெரு யாருடைய தெரு? யாரோடையதோ. அரசாங்கத்தோட வேலை க்ளீன் பண்ணுறது, இல்லை பக்கத்து அந்த ஊருக்காரங்க தெரு க்ளீன் பண்ணிக்குவாங்க. நமக்கு அதுக்கும் பொறுப்பு கிடையாது, அப்படி தானே? அந்த தெரு நம்முடைய தெரு இல்லை இல்லையா? அந்த ஊர் நம்ம ஊர் இல்லை இல்லையா? நம்ம வீடு சுத்தமாக இருந்தால் போதும். இதுதான் நாம் நம்மை சுற்றி வாழுகிற சமூகத்தை, இயற்கை எப்படி பார்க்கிறோம் என்பதன் அடையாளம். நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எதை சொல்லி தருகிறோம்? அனைவருக்குமான வளர்ச்சி தான் எல்லாருக்குமா நன்மையை தரும். அனைவருக்குமான வளர்ச்சினா என்ன? இந்த உலகத்தில் எது படைக்கப்படுகிறது, உற்பத்தி செய்யப்படுகிறது? பணக்காரர்கள் அதிகமாக செலவு செய்கிறதுக்குமான அவங்களுக்கான பொருட்கள், மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க செய்வதற்கான அவங்களுக்கான பொருட்கள், ஏழைகளுக்கான பொருட்கள், இப்படி ஒவ்வொரு நிலையினருக்கு ஏற்றவாறு பொருட்கள் உருவாக்கப்படுகிற. இது எதை காட்டுகிறது? உங்களை வியாபாரிகளுக்கு நீங்கள் காசு தர வேண்டும், நீங்கள் வாங்க வைக்க வேண்டும் என்பதற்காக உற்பத்தி செய்யப்படுகின்றன, தேவைக்காக அல்ல. எப்போது அனைவருக்குமான வளர்ச்சிக்காகவும் தேவைக்காகவும் உருவாக்கப்படுதோ அப்போதுதான் இந்த இயற்கையை பாதுகாப்பதாக இருக்கும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. எது நமக்கு தேவையோ அதற்கு மட்டும் அது தொடர்ச்சியான வளர்ச்சியாக இருக்க வேண்டும். நம்ம சின்ன வயசில் கேட்டிருப்போம் வாத்து கதை. ஒவ்வொரு நாளும் ஒரு வாத்து ஒரு பொன்முட்டை இடுகிறது என்றால் ஒவ்வொரு நாளுக்காக காத்திருக்கணும். ஏன்னா இயற்கை தன்னை சில அழிவுகள் உண்டு, அந்த அழிவை தன்னை காத்து கொள்வதற்காக திரும்ப தன்னை உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும், அதற்காக காத்திருக்க வேண்டும். இன்றைக்கே எல்லா வளர்ச்சியும் வேணும் என்று நினைத்தால் அந்த பொன் முட்டையிடுகிற வாத்தை அண்டை கொன்று விட வேண்டியிருக்கும். இது அனைவருக்குமான வளர்ச்சி அல்ல. இதை தான் திருத்தந்தை பிரான்சிஸ் தொடர்ந்து நம்மை அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார். நாம் இந்த உலகம் அனைத்துமே நம்முடைய இல்லம். நம்ம வீடு மட்டும் சுத்தமாக, நம்ம வீடு மட்டும் நல்லா இருந்தால் போது, எல்லாரும் நல்லா மகிழ்ச்சியோடு வாழுகிற போது தான், அந்த இயற்கையும் மகிழ்ச்சியோடு வாழுகிற போது தான் நாம் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். இந்த இயற்கையோடு ஒப்புரவோடு வாழவும், நல்லறவோடு வாழும்போது, இயற்கையோடும் கடவுளோடும் மனிதரோடும் ஒப்புரவோடு வாழ்கிற போது தான் நிலையான மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வு நாம் பெற முடியும். நமக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கிறது. பிளாஸ்டிக்கை நாம் உற்பத்தி செய்யலை, வீட்டில் வர பொருட்கள் எல்லாம் நாம் உற்பத்தி செய்யலை. ஆனால் அந்த நிர்பந்தங்களுக்கு அடிமையாகிற போது நாம் நம்மை இழக்கிறோம். எது சரி, எது தவறு, இது தேவையா தேவையில்லையா, இந்த எதிர்கால சமூகத்திற்கு நாம் எதை விட்டு செல்கிறோம், நம்முடைய குழந்தைகளுக்கு எதை சொல்லி தருகிறோம், இதுதான் கடவுள் நம்மை நோக்கி இன்று கேட்கிற கேள்வி. மீட்பின் பங்காளிகளாக இந்த இயற்கையும் மீட்படைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம். அதற்கான அருளை கடவுள் நமக்கு தருவாராக.